Sure. Well, thank you. Good morning, everyone. My name is Michael Daniel. I'm the president and CEO of the Cyber Threat Alliance. We're a U.S.-based nonprofit sharing organization that enables cybersecurity companies to collaborate and share threat intelligence in cyberspace. I'm very happy to be here at the AVAR conference in Chennai. It's very exciting for me. This is my first time in India, so I'm very glad to be here. We have long been sponsors of the AVAR, the Association of Asian Antivirus Researchers. That's very important to us because we are all about enabling collaboration against the adversaries. We very much are about making the digital ecosystem safer for everyone, and companies like K7 and the AVAR organization play a big role in that. K7 has long been a member of the Cyber Threat Alliance and has been a strong supporter of ours for many, many years. And so I'm very happy to be here to support the work of K7 and this AVAR conference. Thank you. Security researchers alone cyber security malware analysis people scan the cyber security solution collaborate ஒரு கான்ஃபரன்ஸ் மூலமாக சாத்தியமாகுது ஆக்சுவலாக. ஸோ இந்த வருஷம் வந்து நான் இந்தியாவில் சென்னையில் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டு நம்ம போர்டு ஒத்துக்கிட்டாங்க ஆக்சுவலாக. அதனால இந்த வாட்டி நம்ம சென்னை கொண்டு வந்திருக்கோம் ஆக்சுவலாக. இதில் ஒரு 40 கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க. அப்புறம் நம்ம இந்தியா முழுக்க வந்திருக்காங்க. ஒரு 350-400 பேர்கிட்ட இன்றைக்கி அட்டென்ட் பண்ணுறாங்க. இதில் சிறப்பு என்னென்னா ஆக்சுவலாக நம்ம வந்து ரிசர்ச்சர்ஸும் கொண்டு வரோம், ஐடி மேனேஜர்ஸும் கொண்டு வரோம், சிஸ்டம்னு சொல்லுவோம் நம்ம அவங்கள ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க தான் வந்து இன்னைக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, ஒரு சைடில் வந்து டெக்னாலஜி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ 2 பேரையும் மீட் பண்ண வச்சு ஒரு டிஃப்ரெண்ட் டெலிபரேஷன் நடக்கும் ஆக்சுவலாக. சரிங்களா? ஏன்னா இவங்களுக்கு ஒழுங்காக என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன நடக்குதுன்னு தெரிய வரும் ஆக்சுவலாக. நம்ம எந்த ஆங்கிளில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். நாங்களும் ஒரு செக்யூரிட்டி கம்பெனி அக்கேஸ்ன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆக்சுவலாக. நான் அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் ஆக்சுவலி. ஸோ அதனால் வந்து நாங்கள் ரிசர்ச் சைடில் நம்ம ஷேர் பண்ண முடியும் ஆக்சுவலாக. ஸோ இந்த வாட்டி வந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்டிசிபேஷன் ஆக்சுவலாக. மினிஸ்டர் ஒரு ஹானரபிள் பழனிவேல் தியாகராஜன் சார் வரதா இருந்துச்சு ஆக்சுவலாக. பட் கன்சிடர் வர முடியல. பட் இட் வாஸ் வெரி கைண்ட் இனஃப் டு ஒரு ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு இனாக்ரேஷன் மெசேஜ் கொடுத்தாரு ஆக்சுவலாக. அதை நாங்கள் ப்ளே பண்ணோம் ஆக்சுவலாக. அப்புறம் 2 சீஃப் கெஸ்ட்டு கூப்பிட்டு ராஜேஷ் பந்த், அப்புறம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து பேசினாங்க. ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ இதுக்கும் போயிட்டுருக்கு. 2 நாள் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். அது வெரி இன்ட்ரெஸ்டிங் பேப்பர்ஸ் நம்ம கோலாபரேட் பண்ணுறோம் ஆக்சுவலாக. இது இந்தியாவில் நம்ம கொண்டு வந்து நமக்கு பெருமை ஆக்சுவலாக. சைபர் செக்யூரிட்டியில் இப்போ வந்து எந்த அளவுக்கு மேம்படுத்திருக்கீங்க? வந்து இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக ஏஐ யூஸ் பணம் இருக்க முடியாது ஆக்சுவலாக. புரியுதுங்களா? ஏன்னா நம்பர் ஆஃப் அட்டாக்ஸ் இல்லை நம்பர் ஆஃப் த்ரெட் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது வந்து நம்ம வந்து ஒரு பயாலஜிக்கல் வைரஸை நம்ம தடுக்கலாம் ஆக்சுவலாக. இப்போ கொரோனா வந்துச்சு, அது ஒரு பயாலஜிக்கல் வைரஸ். இது வந்து நீங்களாலும் சண்டை போடுறோம் டெக்னிக்கலாக. நீங்களும் அறிவாளி, நானும் அறிவாளி ஆக்சுவலாக. ஸோ 2 பேரும் ஒருத்தர் நல்லது பண்ணுறோம், ஒருத்தர் கெடுதல் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒர்க்கை. ஏன்னா ஒரு முகம் தெரியாமல் பின்னாடி இது வேலை செய்ய முடியுது. புரியுதுங்களா? ஒரு திருட்டு வந்தால் கூட பிசிக்கலாக ஒருத்தருக்கு சக்தி இருக்கணும், தெம்பு இருக்கணும், தைரியம் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். இப்போ இது வந்து நீங்கள் பின்னாடி இது பண்ணலாம் ஆக்சுவலாக. அந்த இன்டர்நெட்னு சொல்லிட்டு ஒரு பின்னாடி இது பண்ணுறதுனால நிறைய பேர் இதுக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அட்டாக் பண்ண ஒன்று இன்ட்ரெஸ்ட் எடுத்தோ ஒன்றுட்டோ தெரியாமலோ ஒரு சைபர் த்ரெட் ஆகுறாங்க ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து மேனுவலாக பண்ண முடியுமான்னு பார்த்தா முடியாது. அப்போ ஏஐ மாதிரி ஒரு டெக்னாலஜி இருந்தால் தான் வந்து, ஏன்னா ஒன் ஆஃப் தி பர்பஸ் ஆஃப் ஏஐ இஸ் டு ஹேண்டில் லார்ஜ் வால்யூம் ஆக்சுவலாக. ஒரு இன்டெலிஜென்ட்டாக ஃபாஸ்ட்டாக எப்படி அனலைஸ் பண்ண முடியும் ஆக்சுவலாக, என்ன கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏஐங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு. அதனால ஏஐ வந்து எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக. இது யூஸ் பண்ணி வேரியஸ் எல்லா லெவல்லையும் நம்ம இதுக்கு ஏஐ தேவைப்படுது ஆக்சுவலாக. ஸோ நம்ம ஏஐ பற்றியும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஏஐ எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், எதுக்கு யூஸ் பண்ண பெட்டராக இருக்கும், ஏஐல என்ன பிரச்சனை வரப்போகுது ஆக்சுவலாக. அடுத்தது இல்லை, ஏதோ ஒரு புது எந்த டெக்னாலஜி கண்டுபிடிச்சாலே அந்த டெக்னாலஜி ஒழுங்காக யூஸ் பண்ணலன்னா ப்ராப்ளம். கரெக்டுங்களா? ஏன்னா அதான் டிஜிட்டல் அதான் அர்த்தம் இல்லைங்களா? கேமரா நல்லதுக்கு யூஸ் பண்ணலாம், கெடுதுக்கு யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? இல்லையா?
என் பேர் ஸோ என் பேர் கேசவர்தனன். அதுதான் வந்து கேசவன் சொல்லுவாங்க. அது கேசவன் ஆயிடுச்சு. தமிழ் தானே? என் பேர் கேசவன். இந்த ஏவாரோட சிஇஓ இருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஏவாருக்கு வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இதோட பர்பஸ் வந்து ஆக்சுவலாக நாலேஜ் டு பிரிங் ஆல் தி ரிசர்ச்சர்ஸ், உலகத்தில் உள்ள எல்லா ரிசர்ச்சர்ஸ் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் உள்ள சைபர் செக்யூரிட்டியில் ஒர்க் பண்ணக்கூடிய ரிசர்ச்சர்ஸை ஒன்றா வந்து நாலேஜ் ஷேர் பண்ணி பண்ணுறது தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலை. ஆக்சுவலாக இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். யூஸ்வலாக இது வந்து எல்லா மற்ற டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் நடந்து இருக்கும். ஆக்சுவலாக வருஷமாக 28 வருஷமாக நடக்குது. ஆக்சுவலாக அதை இந்த வாட்டி நம்ம இந்தியாவில் சென்னையில் கொண்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் மிஸ்டர் நம்ம ஹானரபிள் மினிஸ்டர் மிஸ்டர் பழனிவேல் தியாகராஜன் சார் வரதா இருந்துச்சு. பட் வர முடியல. பட் அவர் ஒரு இனாகுரல் மெசேஜ் ரெக்கார்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக அதை ப்ளே பண்ணுவோம். ஆக்சுவலாக ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் மூலமாக என்ன இப்போ நடக்குன்னா, என்ன லேட்டஸ்ட் த்ரெட் நடக்குது, ஆக்சுவலாக அந்த த்ரெட்டை எப்படி சால்வ் பண்ணணும், ஒரு ஆர்டினரி யூஸருக்காக இல்லாமல் இந்த த்ரெட்டை வந்து முழுமையாக எப்படி புரிஞ்சுக்கிறது ரிசர்ச்சர்ஸ்குள்ளேயே. ஏன்னா இந்த டெக்னாலஜி அட்வான்சஸ் நிறைய நடந்துன்னே இருக்குது. ஆக்சுவலாக சைபர் செக்யூரிட்டியில் சரிங்களா. இது வந்து ஒருத்தனால சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு ஃபாரமில் வந்து கான்ஃபரன்ஸில் வந்து நாங்கள் ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டு வீடு ஒரு கான்செப்ட் தீம் ஐடென்டிஃபை பண்ணி பேப்பர் ப்ரெசென்ட் பண்ண சொல்லிட்டு அந்த நாலேஜ் இங்கே ஷேர் பண்ணுறாங்க எல்லோரும். ஆக்சுவலாக ஸோ இந்த 2 நாள் பொறுத்து பீப்புளுக்கு இங்கே வரவங்களுக்கு வந்து என்னென்ன லேட்டஸ்ட் த்ரெட் இருக்குது, எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, எப்படி கம்பெனிஸ் அதை பார்த்துக்கிறாங்க, எப்படி என்டர்பிரைசஸ் வந்து இந்த வைரஸ்கிட்ட தப்பிச்சுக்கிறாங்க, இந்த அட்டாக் மூலமாக தப்பிக்கிறாங்க, எப்படி தப்பிக்கிறாங்க, எல்லா டைப் ஆஃப் டெலிபரேஷன் இங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த 2 நாளில் ஆக்சுவலாக இங்கே அதுதான் இதில் மெயின் பர்பஸ். எல்லா டெக்னாலஜி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஆப்வியஸ்லி ஏஐ மிஷின் லேர்னிங் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஸோ அது வச்சு எப்படி என்னென்னலாம் பண்ணுறோம். ஆக்சுவலாக ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஒரு 2 நாள் உங்களுக்கு வந்து ரொம்ப குவிக்காக ஒரு ஸ்னாப்ஷாட் கிடைக்கும். என்னென்ன எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம், நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணோம், அதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக லைவாக கிடைக்கும். நம்ம இன்டர்நெட்டில் நியூஸாக படிக்கிறதோட இங்கே வரும்போது அந்த ரிசர்ச்சர்ஸை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, பேசுவாங்க, அவங்ககிட்ட நம்ம லோட் கேட்கலாம், ஆக்சுவலாக இன்ட்ராக்ட் பண்ணலாம். அது ஒரு சிறப்பம்சம் ஆக்சுவலாக இது மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸில். அது நம்ம இந்த வாட்டி சென்னையில் நடக்கிறது வந்து ரொம்ப எல்லாருக்குமே நம்ம பெருமையாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து எவ்ரி இயர் வந்து ஒவ்வொரு நாட்டில் நடக்கும். ஆக்சுவலாக இந்த வாட்டி வந்து நான் போர்டு கிட்ட சொல்லி இந்தியாவில் பண்ணலாம்னு சொல்லிட்டு சென்னையில் கொண்டு வந்துருக்கோம். ஆமாம். இன்னைக்கு இந்த சைபர் செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோட பங்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லா கவர்மெண்ட்டும் இன்னைக்கு வந்து டிஜிட்டலைசேஷனை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்துடுற மாதிரி டக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வராங்க. ஒரு ஆர்டினரி மக்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, இப்போ ஆதார் கார்டு வந்துடுச்சு, ஆக்சுவலாக அதுக்கு ஒரு ஆப் வந்துடுச்சு, டிஜிட்டல் லாக்கர்னு வந்துருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டே நிறைய போர்ட்டல் எல்லாமே வெப்சைட் ஆகிட்டாங்க. ஸோ அப்போ காமன் பர்சன் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் ஆகணும்னு ஆகிடுச்சு. அப்படி ஒரு காமன் பர்சன் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணணும்னு சொல்ல வரும்போது அந்த காமன் பர்சனுக்கு செக்யூரிட்டி தெரியும்னு நினைக்கிறது தப்பு. ஏன்னா ஒரு ஆர்டினரி பர்சனுக்கு வந்து செக்யூரிட்டி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஆக்சுவலாக சரிங்களா. ஸோ கவர்மெண்டோட பங்கு இதில் என்ன நான் நினைக்கிறேன்னா, ஆக்சுவலாக செக்யூரிட்டி கவர்மெண்ட் பிளான் பண்ணுவோம். காமன் சிட்டிசன் எப்படி தருது, எஜுகேஷனோட நிப்பாட்ட முடியாது. பார்த்துருங்க, ஜாக்கிரதையா இருங்கள், மட்டும் சொல்லக்கூடாது. எப்படி ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நிறுவி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் பாதுகாப்பாக உணர்றாங்களோ, கவர்மெண்ட் என்ன பார்த்துக்குதுன்னு நினைக்கிறாங்களோ, சைபர் செக்யூரிட்டியும் கவர்மெண்ட் வந்து அது மாதிரி ஒரு அப்ரோச் எடுக்க ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக மக்களுக்கு என்ன டூல்ஸ் தரணும், என்ன தரணும், ஆக்சுவலாக சொல்லித்தரா மட்டும் போதாது. ஏன்னா கற்றுக்கிட்டு என் வேலை இல்லை. சரிங்களா. எனக்கு தேவை டெக்னாலஜி, நீ யூஸ் பண்ண சொல்லிட்டு ஒரு வழி இல்லை. இப்போ எனக்கு உன்னை நான் போய் பேங்க்கில் போய் கேஷ் எடுத்து இப்போ நீ போய் ஏடிஎம்ல எடுங்கிற, இல்லை ஒரு நம்பர் கூப்பிடுங்கிற, ஏதோ டெக்னாலஜி தரோம். ஆக்சுவலாக ஸோ பாதுகாப்பு தர வேண்டியதும் கவர்மெண்டோட பொறுப்பு தான். ஆக்சுவலாக பேங்கிங்ல இருக்கிற அந்த செக்யூரிட்டி இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது, இல்லை அப்டேட் பண்ற மாதிரி இருக்குது? இல்லைங்க, அதாவது இந்த செக்யூரிட்டியில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா, இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், புரியுதுங்களா, நாளைக்கு இருக்குமா இல்லையாங்கிறத கேள்வி. ஏன்னா இது வந்து ஒரு 2 திருப்பி சொல்ல மாதிரி தான். ஆக்சுவலாக 2 ஹியூமன் பீங் சண்டை போடுறோம் இல்லைங்களா. நீங்களும் புத்திசாலி, நானும் புத்திசாலி. நான் கொஞ்சம் கற்றுக்கினா நீங்கள் கொஞ்சம் கற்றுக்குறீங்க. ஸோ இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கலாம், நாளைக்கு ஒரு புது தப்பு ஒரு அட்வான்ஸ் ஆகலாம்.
போலீஸ் ஸ்டேஷனும் இருக்கு, பட் காலங்காலமாக போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, மிலிட்ரி இருக்குது. பட் அதனால நம்ம வந்து குற்றங்களே நடக்கலன்னு சொல்ல முடியல இல்லைங்களா, புது புது மெத்தட் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அது மாதிரி இந்த சைபர் செக்யூரிட்டியில் வந்து பேங்கிங்காக இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் கண்டினியூஸாக இவால்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி வந்து மாற்றிட்டே இருக்கணும் ப்ரொடெக்ஷன். அதுக்காக தான் இது மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.